கர்த்தர் மேலதான் பிரியமா இருக்கணும். எந்த ஐஸ்வர்யத்தின் மேல, பணத்தின் மேல போகவே கூடாது. ஏனென்றால் அவர் நமக்கு நிறைய காரியங்களை உபதேசித்திருக்கிறார். காகங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகள் எல்லாவற்றையும் பிழைப்பு விட்டு கொண்டிருக்கிறார். அன்றன்று உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாருப்பா. நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்குறோம். எலியாவை எப்படி போஷித்தார் பாருங்க. காகத்தை கொண்டு போஷித்தார். காகத்தினுடைய குணம் பறித்து கொண்டு போகிற குணம், கொடுக்கிற குணம் இல்லை. உன் கையில் என்ன இருக்குது அதை வந்து பிடிங்கிட்டு போயிடும். ஆனால் அந்த காகத்தின் மூலமாய் அவர் அப்பமும் கரியும் இறைச்சியும் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, நீங்க அவருக்கு மட்டும் தெரியப்படுத்துங்கம்மா, போதும். அவர்கிட்ட தெரியும். நான் நம்ம மனுஷர்கிட்ட தெரியப்படுத்திட்டு ஏமாந்து போய் உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துங்க, அப்போ உங்க தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அதனால நமக்கு தேவைக்கு மிஞ்சி நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது உங்கள் எண்ணம் அதில் போயிடும். அது நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒரு பணக்காரன் அந்த வருஷத்துல அவனுக்கு விளைச்சல் அதிகமாக இருந்தபடியினால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னைக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கு, நான் இன்னும் அதை வந்து பல களஞ்சியங்களை கட்டி சேர்த்து வைப்பேன், குடோனில் வைப்பேன்னு சொல்கிறான். இருக்கிற பழைய இதெல்லாம் உடைச்சி போட்டு புது குடோன் கட்டி அதில் சேர்த்து வைப்பேன்ற அவன் ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மதிகேடனே, இன்று ராத்திரியில் உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இவையெல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? இன்னைக்கு நம்ம உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறோமே, நிறைய அரசியல்வாதிகள், நிறைய பணக்கார பார்க்குறோம், அவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுதா? இல்லை. இதுதான் நிஜ வாழ்க்கை. அதனால் ஐஸ்வர்யத்தின் மேல் உன் கண்ணை வைக்காதே, ஆண்டவர் தான் சொல்கிறார். அவன் கண்ணை வச்சுட்டான், அவனால் அதை விட்டு வர முடியாதல அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். மனமாறுதல் இல்லை, அவனுக்கு மனம் புதிதாக முடியவில்லை. அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி அதிலேயே அவன் அழிந்து போறான், மாண்டு போறான். ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் மனம் திரும்ப வேண்டியது பண ஆசையிலிருந்து. மூன்றாவது காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 20:21. இந்த உலக காரியங்கள், உலக வழிபாட்டிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அநேக உலக காரியங்கள் நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உத்தியோகம், நம்முடைய வீடு, நம்முடைய காரு, பணம், இப்படிப்பட்ட உலக காரியங்கள் எல்லாம் நம்மை பிடித்து கொண்டிருக்க. அந்த இடத்துல பாருங்க, அழகா சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 20:21 வசிப்போம். தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் விசுவாசிப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் ஆமென். அங்க பாருங்க, உலக வழிபாடு விட்டுட்டு நீ மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசமா இரு என்று பவுல் அடியான் அந்த இடத்துல அவங்க உலக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், கிரேக்கருக்கு. அப்போ நாம கூட இன்றைக்கு உலக வழிபாடுகளை விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தார்களை அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பக்தி இருக்குது, 5 மணிக்கெல்லாம் போறாங்க சர்ச்சுக்கு. மாதா கோயில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் நிரம்பிடுது, அவ்வளோ பேர் போறாங்க. ஆனா அவங்க உலக வழிபாட்டுக்குள் இருந்து கொண்டிருக்காங்க. உலகம் எப்படி ஒரு சிலையை நிறுத்தி விட்டு அதுக்கு துதி செய்து கொண்டிருக்காங்க. மெய்யான தேவனை விட்டுட்டாங்க. மெய்யான தேவனுக்கு துதி செலுத்தாமல் விக்கிரகங்களுக்கு, உலக வழிபாட்டுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்காங்க. அதிலிருந்து மனம் திரும்பணும். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. அவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக வழிபாடுகள் அது உங்களுக்கு எந்த விதத்திலும் இருக்கலாம். விக்கிரக வழிபாடா இருக்கலாம், பொருளாசை விக்கிரக வழிபாடு என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, உங்க வீடே கூட ஒரு விக்கிரகமா மாறிடும். உங்க வீடே, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவங்க வீட்டை டெய்லி பெருக்கி பெருக்கி சின்ன தூசி கூட இல்லாமல் அப்படி சுத்தமாக வச்சுக்குவார். அவங்க பையன் போய் இந்த சோத்தில் கூட இப்படி சாயக்கூடாது, சாஞ்சா அடிச்சிடுவார், ஏன்னா அழுக்காயிடும். அப்போ அந்த வீடு விக்கிரகமாக மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. இப்படி அநேகரை நாம் பார்க்கிறோம். அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைப்பாங்க, அவங்க காருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உலக வழிபாடுகள். ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம்தான் நம்ம மேன்மைப்படுத்த வேண்டும். அதை தான் தேவனும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நான்காவது ஒரு காரியம் பாருங்களேன், எசேக்கியேல் 18:30. இதுதான் ஆதியில ஆதாம் இடத்துல நடந்த காரியம், மீறுதல். அந்த மீறுதலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் எத்தனை காரியங்களை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல். அதை படிக்கலாம், எசேக்கியேல் 18:30.
ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவன் அவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆமென். அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, உங்க எல்லா மீறுதலை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை காரியங்கள்ல மீறி நடந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாக. யோசித்து பாருங்க. என் பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை மீறி வராம இருக்காங்க. யோசித்து பாருங்க. இந்த மீறுதலை விட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதை தேவன் வாஞ்சிக்கிறார். நாமும் இப்படி சொல்லப்பட்ட இந்த எல்லா காரியங்களிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் மிகுந்த வாஞ்சை உள்ளவராய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், அப்போ நீ மனம் திரும்பலன்னா தேவன் உனக்கு கொடுக்க போகிற காரியங்களை குறித்து சிலவற்றை நாம் பார்க்கலாம். மனம் திரும்பணும்னு விரும்பினாரு. எதுல இருந்தெல்லாம் நீ மனம் திரும்பணும் என்று உனக்கு அறிவித்தார். ஆனால் அவர் கொடுக்க போகிற காரியங்கள் பாருங்க. முதலாவது காரியம் லூக்கா 3:9. லூக்கா 3:9 சொல்லப்படுகிறது, நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். பார்த்தீங்களா? அதுதான் மனம் திரும்பாதவர்களுடைய நிலைமை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடும். நீ மனம் திரும்பலனா உனக்கு தண்டனை தான், ஆக்கினை தண்டனை தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேதத்தின்படி இந்த சத்தியத்தின்படி கேட்டு மனம் திரும்பாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆக்கினை தீர்ப்பு தான். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆமீன். நினைத்து மனம் திரும்பு. ஆமேன். அப்படி செய்யாவிட்டில் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில், பார்த்தீங்களா, நாம் இருளின் பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. இப்போ நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். விளக்கு தண்டு நம்மிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டால் நம்மிடத்தில் ஒளி இருக்காது, வெளிச்சம் இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும் தான் விளக்கு தண்டின் மேல உங்களை வைக்கிறார். விளக்கு தண்டை நீக்கிட்டார்னா நீங்க இருளின் பிள்ளைகளாய் மாறணும். இன்னொரு பக்கம் வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. வார்த்தை என்ற வெளிச்சம் நமக்குள்ள இருக்காது. இருளின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டி வரும். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்றாரு பாருங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:16, அதே அதிகாரத்துல 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவார். நம்மோட யுத்தம் பண்ணுவார். வாயின் பட்டயம் என்னது? வேத வசனம். வார்த்தையினால உன்னோட யுத்தம் பண்ணுவார். நீ ஜெயிக்க முடியுமா? நீ செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ற வார்த்தையை காண்பித்து உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று நான் உனக்கு கொடுத்தேன். நீ மீறி நடந்து இந்த பாவத்தை செய்து விட்டாய். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார். அதற்கான தண்டனை என்ன? ஆக்கினை தீர்ப்பு தான். ஹல்லேலூயா. ரொம்ப நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:21 தவணை கொடுக்கிறார் பாருங்களேன். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீண்ட நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். திரும்ப 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 நமக்கு அந்த சான்ஸ் கொடுக்கிறார். மனதில்லாது போயிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து வெளிவர மனதில்லாது போனதுனால உபத்திரவத்தில் தள்ளி அவரை சிட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்கு சிட்சை ஏன் வருகிறது? உபத்திரவம் ஏன் வருகிறது? அவர் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்மளை மனம் திரும்பி அவர் பாதைக்கு வர சொல்லுறாரு. நாம் அதை செய்ய மாட்டோன்றோம், மீறுகிறோம். அதனால நமக்கு சிட்சை வருகிறது, உபத்திரம் வருகிறது. அப்போ உபத்திரம் வரும்பொழுது நாம் சிந்திக்கணும்னு யாக்கோபு சொல்றாரு. சிட்சை நல்லத்தான். ஏனென்றால் அதுதான் உங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். அந்த சிட்சை எதனால வந்தது? ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? அந்த காரணத்தை அறிந்து நம் மனம் புதிதாயினால் நீங்க அந்த சிட்சையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக அவர் என்ன செய்யறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:16. நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை, எப்படி இருக்கிற பார், வெது வெதுப்பா இருக்கிற.
நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடு. தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியே தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். அதை விட மோசமான காரியம், தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அந்த காரியங்கள்ல நாம் மனம் திரும்பி அவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். இந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்த உடனே அவன் தகப்பன் அவனுக்கு என்ன செய்தார் பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க. அந்த லூக்கா 15 பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுது. அவனுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. முத்திரை மோதிரம் கொடுக்குறாரு. என் குமார் 24வது வசனம், அது 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த ஒரு குமாரன் மனம் திரும்பினதுனால அவன் இழந்து போன வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான். ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம் அவன் பெற்றுக்கொண்டான். அதிகாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். பாதரட்சை என்னும் ரட்சண்யம் என்னும் பாதரட்சையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவனுக்கு பெரிய இரக்கம் இன்றைக்கு நமக்கும் கிடைக்கணும்னா அந்த கெட்ட குமாரனை போல நாம் உணர்வடைந்து வந்து பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இது யார் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னது? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அந்த குமாரன் தான் சொல்றான். அந்த காணாமல் போன அந்த குமாரன் ஓடி வந்து சொல்றான் பாருங்க 21வது வசனத்துல, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனியும் உன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாக்கியவான் அல்ல, அதுக்கு தகுதியானவன் அல்ல. ஆனா கர்த்தர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால மறுபடியும் நமக்கு அந்த குமாரன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து, வெண்வஸ்திரத்தை கொடுத்து, முத்திரை மோதிரத்தை போட்டு, பாதரட்சை கொடுத்து, கொழுத்த விருந்து, கல்யாண விருந்தில் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்ப உங்களிடத்துல காண வேண்டிய காரியங்கள், நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, தாவீதை போல, நினைவே பட்டணத்தாரை போல அது அறிவிக்கப்படும் பொழுது, உங்களுக்கு தெரிவிக்கப்படும் பொழுது உணர்வடைய வேண்டும். தாவீது உணர்வடைந்தான். அவன் பெரிய பாவம் செய்துட்டான். அந்த பாவத்தை கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து அவனுக்கு நாத்தான்வேல் வந்து சொல்றான், சுட்டி காமிக்கிறான், கர்த்தருக்கு விரோதமா இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டியே அப்படின்னு. அப்போ அவன் உடனே உணர்வடைந்து அந்த 51வது சங்கீதத்தில் அவன் ரொம்ப அழகா எழுதுறான். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள் புதுப்பியும், என்னை விட்டு பரிசுத்த ஆவியானவரை எடுத்துடாதீங்க. இந்த உணர்வு நமக்கு வேணும். ஆவியானவர் உள்ள இருந்தா தான் நம்ம அப்பப்ப கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார், தடுத்து கொண்டே இருப்பார், பாவத்தில் விழாதபடிக்கு, அக்கிரமமான காரியங்கள் செய்யாதபடிக்கு, மனம் மாறுதலுக்கு ஏற்ற, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை போதித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர் பாருங்க எவ்வளவு அழகாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். தாவீது அதை தான் வெளிப்படுத்துகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அறிக்கையிடுறான், அந்த பாவ சுவாபத்திலே நான் வாழ்ந்து உமக்கு விரோதமாக இப்படி பாவம் செய்துட்டனே, என்னை மன்னிங்க. அந்த உணர்வு நமக்கு வரணும். அன்றைக்கு நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார். ஏன்னா அவங்க அக்கிரமம் மிகுந்து போச்சு, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும், போய் சொல்லு அப்படின்னு அனுப்புறார். ஆனா அந்த யோனா அங்க பட்டணத்துக்கு போகாம அவங்க கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேற பட்டணத்துக்கு ஓட ஆரம்பிச்சான். ஆனா கடவுள் விடலை. அவனை மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு அனுப்பும் பொழுது அந்த ஜனங்கள் அதை கேட்ட உடனே அந்த வசனம் படிச்சு பாருங்க. அந்த ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு, ஆடு மாடு கோழி குதிரை அந்த மிருகங்கள் கூட எதுவும் உண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எல்லாரும் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உபவாசத்தை கூறி அவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. அந்த முழு ஜனமும் தனக்கு நேராய் மனம் திரும்பினதுனால கர்த்தர் அந்த அழிவை நிறுத்தி போட்டார். இன்றைக்கு நாமும் நம்முடைய சபையும் நம்முடைய மக்களும் நம்முடைய தேசமும் மனம் திரும்புமானால் கர்த்தர் அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார்.
ஒரு பெரிய மனம் திரும்புதலை கர்த்தருடைய பிள்ளைகளிலிருந்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ உணர்வில்லாதவர்களாய் இன்னும் அந்த அக்கிரமத்திலேயே ஓடிக்கிட்டு, ஆனால் சொன்னா நாங்கள் ஆவிக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கிட்டு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இந்த மாய்மாலமான வாழ்க்கை எங்க கொண்டு போகும் தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசு எருசலேமிலிருந்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். போகிற வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். பார்த்து பழமில்லாத காலத்துல அதுல கனி இருக்கும் என்று போய் தேடினார். அது எப்படி நியாயமா, சரியா? சொல்லுங்கப்பா. பழமில்லாத காலம், ஆனா பழத்தை போய் தேடுறாரு. எதனால போய் தேடினாரு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தி மரத்தினுடைய சுவாபம் என்னன்னா, அத்தி மரத்துல இலைகள் அதிகமா இருந்தால் உள்ள பழம் இருக்கும். இலைகள் அதிகம் விட்டு இருந்துச்சுன்னா உள்ள பழம், இலைக்கு கீழே தான் அந்த பழம் இருக்கும், மறைந்திருக்கும். அதனாலதான் போய் தேடுறாங்க. அது அவ்வளவு இலைகளோடு இருக்குது, கண்டிப்பா பழம் இருக்கும். போய் பார்க்குற, பார்த்தா பழம் இல்லை. அப்போ இது எதை குறிக்கிறதுனா, ஒரு மாய்மாலம் இருக்கிற மாதிரி தோணும், போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. அங்க அத்திப்பழம் இருக்குது சொல்லிட்டு இலைகள் நல்லா இருக்கிறதுனால போய் பார்த்தா இல்லை. இந்த மாய்மால கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். மனம் திரும்ப மனதில்லை. வெளியே நான் பரிசுத்தவான், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எல்லாத்துலயும் யோக்கியம் அப்படி சொல்லிக்கிட்டு, எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஆசையும் உள்ள போட்டு அடைக்கிட்டு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. கனி தேடி வராரு, அங்க போய் பார்த்தா கனி இல்லை. அப்ப என்ன கிடைக்கும்? சாபம் தான் கிடைக்கும். சபித்தார், உடனே அது பற்று போயிட்டு. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு சாபத்தின் பிள்ளைகளாய் மாறணுமா, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறணும்னா அவர் நமக்கு உணர்த்து வைக்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு. எதுல இருந்து மனம் திரும்பணும்? இன்னைக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் உனக்குள்ள இருக்குமானால், கசப்பு உனக்குள்ள இருக்குமானால், அதிலிருந்து மனம் திரும்பு. ஏன்னா கர்த்தர் உன்னை மன்னித்து இருக்கிறார். பரமபிதா உன்னை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ உன்னால மன்னிக்க முடியல, மனம் திரும்ப முடியல, உனக்கு பரலோகம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உணர்வு வேண்டும், உணர்வடையணும். முதலாவது உணர்வடைய வேண்டும். இரண்டாவது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். தாவீது கிட்ட இருந்த மெயின் குணமே தான். எல்லாவற்றையும் அவன் உடனே அறிக்கை செய்திருவான். அந்த பத்சேபால்கிட்ட அவன் பாவம் செய்தவனே அறிக்கை செய்தான். அதே மாதிரி என்ன வேணான்னு சொல்லும்போது அந்த இராணுவத்தை எண்ணினான். அப்புறம் கர்த்தர் ஒரு பெரிய இது கொடுத்தா அதுக்கும் போய் உடனே பாவ அறிக்கை செய்தான். நாம் தவறி செய்து விடும்போது உடனே அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உணர்வோடு போய், அப்பா என்னுடைய பலவீனத்தால் நான் செய்துட்டேன், மன்னிச்சிடுங்க, இனி செய்யாதபடி என்னை பலப்படுத்துங்க. ஏனென்றால் ஆண்டவரே சொல்றாரு, மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நாம் ஆவியில வளரும் பொழுது இந்த மாம்சத்தின் பலவீனத்தை அழிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்ம மனம் திரும்ப முடியும். ஆவியானவர் துணை இல்லாமல் நீங்கள் மனம் திரும்ப முடியாது. ஆவியானவரை அவன் பெற்றுக்கொண்டதுனால தாவீது எல்லாவற்றையும் ஜெயித்து வந்தான். ஹல்லேலூயா. தாவீதை போல நாம் உணர்வடைந்த மக்களாய் பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, அதை விட்டு விட வேண்டும். மறுபடி அதை தொடர்ந்து விடுதலை பெற்ற பிறகு அந்த பக்கம் திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த காரியம் நாம் அடைப்பட்டு கிடந்தோமோ இல்லை சிறைப்பட்டு கிடந்தோமோ அதிலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப வைத்து எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டா திரும்பி அதை நோக்கி நாம் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனை மாத்திரம்தான். தேவன் ஒருவரை மாத்திரம் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அதை தான் எதிர்பார்த்தார். மனம் திரும்பல. ஏன் தெரியுங்களா? அவர்களுக்கு உணர்வு இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டு சொல்லும்போது, அவர்கள் யாரா? வணங்கா கழுத்துள்ள மக்கள், கடின இருதயம் உள்ள மக்கள். திரும்ப திரும்ப அவங்க என்ன எங்க ஓடுது? எகிப்தை நோக்கி தான் போகுது. அங்கிருந்தா நாங்க இதை சாப்பிட்டுருப்போம், அதை சாப்பிட்டுருப்போம். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையான உணவை கொடுத்தாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. வனாந்தரத்துல யாராவது 60 லட்சம் மக்களை போஷிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட 50 60 லட்சம் மக்கள். 10 பேருக்கு சோறு போடுறதுக்கு நமக்கு முடியல. அவனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள டைம் ஆயிடுது. 60 லட்சம் பேருக்கு, அதுவும் வனாந்தரத்துல, ஊர்ல கிடையாது, பட்டணத்துல கிடையாது. வனாந்தரம் என்பது தண்ணி கூட இல்லாத இடம், மரம் செடி கொடி இல்லாத இடம், காய்கறி இல்லாத இடம்.
அங்க 60 லட்சம் பேரை எத்தனை வருஷம் போதிச்சாரு? 40 வருஷம் போஷித்தார்னா யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய காரியம். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு அவ்வளவு செய்திருந்தோம், அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகும் அவர்கள் கடின இருதயமுடையவர்களாய் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்ததுனால மனம் மாறுதல் வரல. அதனால இஸ்ரவேலரை அவர் உலகமெங்கும் சிதறடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாதபடிக்கு அழித்து போட்டார். மறுபடியும் அவர் ஆனா இரக்கமுள்ள தேவனாய் அன்புள்ள தேவனாய் இருந்த என் பிள்ளைகளை நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி, இதுவரையிலும் உலகத்துல எந்த ஒரு அழிந்து போன தேசமும் மறுபடியும் துளிர்த்தது கிடையாது. இஸ்ரவேல் மட்டும்தான் அழிந்து போன தேசம் மறுபடியும் 1948 உயிர் பெற்றது. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்குது. மறுபடியும் அந்த தேசம் எழுப்பிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. உலகம் முழுவதும் சிதறி கிடந்த இஸ்ரவேல் எல்லாம் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆலயம் கட்ட போகிறாங்க. 3வது ஆலயம் கட்டப்பட போகுது. ஆசாரியர் ரெடி ஆயிட்டாரு. பிரதான ஆசாரியர் ஆரோனை போல ஒரு ஆசாரியனை ரெடி பண்ணிட்டாங்க. சிவப்பு கடேரி கேள்விப்பட்டீங்களா? சிகப்பு கடேரினா, கடேரினா என்ன? ஆண் பசு, ஆண் மாடு. அது ஃபுல்லாக சிகப்பாக இருக்கும், ஒரு பொட்டு கூட வேற கலர் இருக்காது. அதை தான் பலியிடணும் ஆண்டவருக்கு. அதை தேடிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ தான் அந்த கடாரியே உங்களுக்கு கிடைச்சிருக்குது, ரெடி ஆயிடுச்சு. பலி கொடுக்க வேண்டிய பொருள் ரெடி ஆகுது, பலி கொடுப்பவர் ரெடியாக இருக்காரு. இன்னும் அந்த டைம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பலியிட்டு அவங்க ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்தி கிறிஸ்து வந்துடுவான் அந்த ஆலயத்தை ஆக்குபை பண்ணுறதுக்கு. அவன் அந்த ஆலயத்தில் இருந்து தான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் பலியிட்ட பிறகு ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு செல்வார். அதற்கு முன்பாக நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய், அந்த தகப்பன் எப்படி தன் குமாரனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது வஸ்திரம் கொடுத்து, புது மோதிரம் கொடுத்து, புது பாதரட்சை கொடுத்த கன்றை அடித்து பெரிய விழா கொண்டாடினார், அதை போல ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி வைக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் நம்ம இடத்துல இந்த மனம் திரும்பணும், எனக்கு பிரியமில்லை இது நீ செய்கிறது என்று சொல்லுகிறாரோ, அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அது எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பரலோகத்தினுடைய மேன்மையை கொடுப்பார். இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கெட்ட குமாரனுக்கு கிடைத்த அந்த மேலான பாக்கியத்தை நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார்.